இப்போ வெஸ்டிபுலர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னன்னா, ஸோ நம்மளோட வெஸ்டிபுலர் நர்வ் அப்படின்றது யூட்ரிகல் சாக்கில் வந்து தனியாக, அப்போ இதுக்கு வந்து தனியாக சென்சாரி வந்து இருக்கும். அதான் வந்து மேக்கலே. அதே வந்து கிறிஸ்டி அப்படின்றது வந்து நம்மளோட நார்மல் இதில் இருக்கும். செமி சர்க்குலர் கிணல், அப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி நம்பிச்சுக்கோ. அப்போ வந்து செமி சர்க்குலர் கிணல் அப்படின்றது வந்து ரோலர் கோஸ்டர். யூட்ரிகல் சாக்கியூல் அப்படின்றது வந்து ஸ்விமிங் பூல். அப்போ இது வந்து லீனியர் அக்சலரேஷன், இது வந்து ரொட்டேஷனல் அக்சலரேஷன். ஸோ சாக்கியூல போஸ்டீரியர் செமி சர்க்குலர் கிணல், அது ரெண்டுமே போஸ்டீரியர் செமி சர்க்குலர் சிங்குலர் நர்வ், அது வந்து ஸ்கார்பஸ் விஷயம் வந்து செப்பரேட் பண்ணுது. அது ஓகேவா? மேலே வந்து சுப்பீரியர் செமி சர்க்குலர் கிணல், இன்ஃபீரியர் செமி சர்க்குலர் கிணல், எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியேட்டஸ். அந்த மியேட்டஸ் அப்படின்றது பிரெயின் ஸ்டெமுக்கு போகுது. பிரெயின் ஸ்டெமுக்கு போயிட்டு நம்மளோட வெஸ்டிபுலர் நியூக்ளியை அங்கேருந்து வந்து ஐயோட வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ், வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ், செரிபெல்லம் அண்ட் கார்டெக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. வெர்டிகோ அப்படின்றது வந்து சுத்துறது ஒன்று வந்து ஆக்சுவலி ஹைப்போகிளைசிமியா வெர்டிகோ கிடையாது, இது வந்து வெர்டிகோ. இங்கே பாரு ஸ்பின்னிங் வெர்டிகோ வந்து ப்ரெசென்ட். அப்போ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஆப்சென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சென்ட்ரல் பெரிஃபரி அப்படின்னு இதையே பிரிச்சுக்கிறோம். அப்போ வந்து பெரிஃபரி சென்ட்ரல் அப்படின்றது வந்து இதான் செரிபெல்லம் கார்டெக்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதாவது இதை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா வந்து சென்ட்ரல், அப்போ செரிபெல்லம் அப்படின்றது வந்து போஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதாவது மூக்கு வாய், அப்போ வாய்க்கிட்ட கொண்டு வரதா. அப்போ டிஸ்மெட்ரியா, அட்டாக்சியா, ஃபோனியா, ஃபேஜியா, டிஸ்அர்த்ரியா, ஓகேவா, டிப்ளோபியா. ஸோ டிஸ்அர்த்ரியா அப்படின்றது வந்து மசில்ஸ் இன்வால்வ் ஸ்பீச் ப்ரொடக்ஷனுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதே வந்து டிஸ்ஃபோனியா அப்படின்றது வந்து வோக்கல் கார்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? அது ரெண்டு தான் வந்து டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ ஹியரிங், அப்போ டிப்ளோபியா, அதாவது டேஞ்சரஸ் டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பெரிஃபரல் பேத்தாலஜி அப்படின்றது இது கூட வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பாரு. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை, சும்மா தலை சுத்தது மட்டும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து வேறு வெஸ்டிபுலர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இந்த சாப்டரே வந்து பார்க்க போகிறோம். அது வந்து நம்மளோட லேபிரின்த்தை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அப்போ வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸை வந்து வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ், அதுக்கு சில டெஸ்ட் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறோம் லாஸ்ட்டில் இருக்குது. வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் இது வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்கோ, இது வந்து ஒரு ட்ரெஷர் பாக்ஸ். அப்போ இது வந்து அதுக்கு வந்து 3 கீ இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளோட பெரிஃபரல் பேத்தாலஜி, சென்ட்ரல் பேத்தாலஜின்னு சொல்லுவோம். செகண்ட் அப்படின்றது வந்து எந்த இயர் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகுது, அதாவது வந்து ஹெச்பி கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து அங்கே வந்து மிரர் ரூம் இருந்துச்சு, பெரிஃபரல் அண்ட் சென்ட்ரல் இல்லை டைமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பீஸா கடை வந்து எந்த இயர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செமி சர்க்குலர் கெனால் அப்படின்றது வந்து என்ன ஃபுட்டாலா லேக், அதுதான் வந்து செமி சர்க்குலர் கெனால். இந்த செமி சர்க்குலர் கெனால் இருக்கோ அதையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட் நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்த உடனே. எவல்யூஷன் ஆஃப் நிஸ்டாக்மஸ் அப்படின்றது, நிஸ்டாக்மஸ் தான் என்னதுன்னா நம்மளோட கண்ணோட ஆசிலேட்டரி மூமெண்ட். இது வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா நம்ம கூட அதை வந்து இன்டியூஸ் பண்ணலாம். அதாவது ரைட்ல தரணும் நிஸ்டாக்மஸ் அதிகமாகுது. இப்போ இன்வாலன்டரி ஆசிலேட்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஐ, ஸ்பான்டேனியஸ் இன்டியூஸ்டு. இப்போ நம்ம வந்து பெரிஃபரலால வரது டைப்ஸ் ஆஃப் நிஸ்டாக்மஸ் இன் வெஸ்டிபுலர் டிசார்டர்ஸ் அப்படின்றது ஜெர்க். சென்ட்ரல் பேத்தாலஜியா, பெரிஃபரல் பேத்தாலஜியா, அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ஜெர்க்னா ஆக்சுவலி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். தலை கூட வந்து இந்த பக்கம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா இது வந்து ரொட்டேட் ஆயிடுச்சு. அப்போ இல்லையே தப்பா இருக்கே, ஃபோவியாலவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஜெர்க் வருது, பெயின் வந்து சொல்லுது. அப்போ ஸோ பேத்தாலஜி வர்றது வந்து ஸ்லோ ஃபேஸு, அதை ரிட்டர்ன் வர்றது வந்து ஃபாஸ்ட் ஃபேஸு. ஸோ ஃபாஸ்ட் ஃபேஸ் அப்படின்றது வந்து நம்மளோட பிரெயினை வந்து மேனேஜ் பண்ணுறது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து தான் சண்டை. அப்போ பிரெயின் பக்கம் தான் வந்து ஃபாஸ்ட் ஃபேஸ் இருக்கு. அப்போ பெரிஃபரல் பேத்தாலஜி இல்லை சென்ட்ரல் பேத்தாலஜின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ அந்த ரூம் ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 விதத்தில் பெரிஃபரல் சென்ட்ரலாக பார்க்குறோம். அப்போ அந்த ரூம் வந்து பார்க்குறோம். இந்த பக்கம் வந்து டைம் வச்சுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது லேட்டன்சி, சென்ட்ரல் இந்த பக்கம் சென்ட்ரல், இந்த பக்கம் பெரிஃபரல். அப்போ லேட்டன்சி அப்படின்றது ஆக்சுவலி சென்ட்ரல்னா வெஸ்டிபுலர் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை, அது பாட்டுக்கு நிஸ்டாக்மஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ லேட்டன்சி பீரியட் இருக்காது. இது வந்து சர்டன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கிளாக் வந்து இதுக்கு வந்து சர்டன் டியூரேஷனுக்கு அப்புறம் வந்து முடிஞ்சிடும், அது டியூரேஷன். அதுக்கப்புறம் ஃபெட்டிக் அப்படின்றது வந்து திரும்பி பண்ண ரிப்பீட்டேட்டிவ்னா வந்து ஃபெட்டிகபிலிட்டி வந்து இங்கே இருக்கு. இது முடிச்சுட்டு ஒரு ஹிப்னடைஸ் ஆன இடம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அது சுற்றிட்டே இருக்கு. அப்போ டார்ஷன் காம்போனென்ட் வந்து இருக்கா அடிஷன் டு வெர்டிகல் ஹாரிசாண்டல்னா இதில் வந்து டார்ஷன் காம்போனென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு பெரிஃபரல் பேத்தாலஜி. ஸோ இதில் வந்து என்னன்னா பெரிஃபரல் பேத்தாலஜி, சென்ட்ரல் பேத்தாலஜி அப்படின்றது வந்து ஆக்சுவலி பிரெயினில் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரோக் இருக்கலாம், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஏன் இங்கே வந்து நம்மளோட மிக்ஸ்ட் இருக்குன்னா ஆக்சுவலி இது வந்து ரொட்டேஷனல் மோஷனையும் வந்து டிடெக்ட் பண்ணுது பெரிஃபரல். அப்போ அங்கே வந்து தப்பா வந்து சிக்னல் கொடுக்குது ரொட்டேஷன். அப்போ பிரெயின் வந்து கண்ணை வந்து ரொட்டேட் பண்ண அந்த மாதிரி சிக்னல் கொடுக்கறதுனால வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டார்ஷன் வருது. ஆனால் சென்ட்ரல் பேத்தாலஜியில் வந்து பிரெயின் அப்படின்றது டைரக்ஷனை மட்டும் தான் வந்து பார்க்கும். பிரெயின் ஸ்டெம்ல ப்ராப்ளம் இருக்கு, அது ஏன் நிஸ்டாக்மஸ் காமிக்குதுன்னா வந்து டைரக்ஷனை மட்டும் தான் பார்க்கும். செமி சர்க்குலர் கெனால்ஸ் இன்வால்வ் ஆகல, அப்போ ரைட் டைரக்ஷனா, அப்போ வந்து நிஸ்டாக்மஸ் லெஃப்ட்ல கூட வெர்டிகலா ஹாரிசாண்டல் கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஸோ இதனால இங்கே வந்து இது இன்னும் டவுட் தான். ஓகேவா? ஆன் ஆப்டிக் ஃபிக்சேஷன் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ பிரெயினில் வந்து ஆக்சுவலி ஹாரிசாண்டல் அப்படின்றது வந்து பான்ஸ் மெயின்டைன் பண்ணுது, வெர்டிகல் அப்படின்றது அதுக்கு ஹையராக இருக்கிற நம்மளோட மிட் பிரெயின் மெயின்டைன் பண்ணுது, டார்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸான இருக்கிற சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுது. இப்போ பான்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அப்போ வந்து ஹாரிசாண்டல் ரொட்டேஷனை வந்து சென்ஸ் பண்ணுற பிரெயின் அப்படின்றது வந்து பான்ஸ் இருக்கிற இடம் வந்து தப்பா சிக்னல் கொடுக்குது. அப்போ பிரெயின் வந்து அது தகுந்த மாதிரி மசில்ஸும் வந்து ஒர்க் ஆகுது, பிரெயின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆப்போசிட் மூவ் பண்ண வைக்குது. ரைட். ஸோ இங்கே வந்து பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்.
ஸோ பான்ஸுக்கு வந்து இங்கேருந்து சிக்னல் வரும், இங்கே சிக்னல் இங்கே இது வந்து அஃபெக்டட் சைடு, இது வந்து லோ சிக்னல் கொடுக்கும். அப்போ இது நல்ல சிக்னல் இருக்கும். பிரெயின் என்ன, ஸோ இது வந்து நார்மலாக பார்த்துட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து வீக்கர் சைடை வந்து அடிச்சிட்டு இருக்கும். இப்போ சிக்னல் பிரெயின் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஸ்ட்ராங்கர் சிக்னலுக்கு அப்போ நம்ம வந்து பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஹாரிசாண்டல் வெர்டிகல். ஸோ ஏன் வந்து இங்கே டிசப்பியர் ஆகுதுன்னா இது வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு, இந்த தம்பு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரெயின் வந்து நார்மலாக இருக்கு, பிரெயினும் செரிபிலமும். ஸோ செரிபிலம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்ம. ஸோ நம்ம விஓஆர் வந்து விஷுவல் ஆப்டிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு பக்கம் காது வந்து தப்பா தெரியுது. ஆனால் பிரெயின் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆப்ஜெக்ட் இஸ் ஃபிக்ஸ்ட்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுது. செரிபிலம் வந்து நம்மளோட விஓஆரை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இங்க வந்து பெர்சிஸ்டன்ஸ், பிகாஸ் மேலேயே வந்து இருக்கிறவங்க அஃபெக்ட் பண்றாங்க. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றவங்க யாரும் இல்ல. சோ ஏன் லேட்டன்சி வருதுன்னா ஆக்சுவலி பெரிஃபரல் பேத்தாலஜில ஓட்டோலிட்ஸ்னால தான் வந்து ப்ராப்ளம் வருது. ஓகேவா? ஸோ பிபிபிவில வந்து நிஸ்டாக்மஸ் வருது. அப்போ வந்து ஓட்டோலிட்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ ஆக்சுவலி தலை மூவ் ஆகுறதுக்கு ஓட்டோலிட் வந்து செடிமெண்ட் ஆயிட்டு இரிட்டேஷன்லாம் காஸ் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் செமிசர்குலர் கனாலுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இட் நீட்ஸ் டைம். ஆனா இங்க வந்து தலை மூவ் ஆனே சிக்னல் வந்து போகுது. அப்போ இது டசன்ட் நீட் டைம். அப்போ இதுக்கு வந்து லேட்டன்சி இல்ல. ஓகே, இப்போ வந்து என்ன டைரக்ஷன் வந்து ஏன் ஃபிக்ஸ்டா இருக்குன்னா இங்க வந்து வேரியபிளா இருக்கு சென்ட்ரல் பேத்தாலஜில. ஏன்னா இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளோட வெஸ்டிபிள், இது வந்து ஒரு வெஸ்டிபிள், இது வந்து தப்பா வந்து ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சிக்னல் கொடுக்குது. அப்போ வந்து கண்ணு வந்து மாறிட்டே இருக்கும். அப்போ எப்பவுமே இது மட்டும் தான் தப்பா கொடுக்கும், இதோட சிக்னல் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் மட்டும் தான் தப்பா இருக்கும். ஆனா இங்க வந்து இந்த பக்கம் பார்த்தாலும் இதோட சிக்னல் மட்டும் தான் வந்து தப்பா இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் இதோட சிக்னல் மட்டும் தான் தப்பா இருக்கும். ஆனா இங்க சென்ட்ரல் பேத்தாலஜில வந்து இது ரெண்டுமே நார்மலா தான் இருக்கு. பிரெயின் வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது வேற சர்க்யூட் ஆப்ரேட் ஆகும், இந்த பக்கம் பார்க்கும்போது வேற சர்க்யூட் ஆப்ரேட் ஆகும், அந்த பக்கம் பார்க்கும்போது வேற சர்க்யூட் ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நிஸ்டாக்மஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனால இங்க வந்து டைரக்ஷன் வந்து வேரியபிளா இருக்கு. ஸோ இங்க ஆக்சுவலி இந்த கேஸ் ஃபிக்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த மூளை வந்து சுமார் அப்படின்னு சொல்லிட்டு செரிபிள் வச்சு அடிக்குது இல்லையா, அது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம கேஸை ஃபிக்ஸ் பண்ண வைக்கக்கூடாது. ஃபிக்ஸ்னா என்னது, அதாவது நார்மல் இமேஜே வந்து தெரிய வைக்கக்கூடாது. அப்போ பிளர் இமேஜ். அப்போ கண்ணு வந்து என்ன சொல்லுவோம், பிரெயின் வந்து பிளர் இமேஜ், அப்போ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ கேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ நம்மளோட நிஸ்டாக்மஸ் தெரியும். இது வந்து டயாப்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணா ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாகுது. அப்போ எவ்வளவு கிட்ட வருதோ அவ்வளோ பிளர் ஆகுது. தூரம் போனா கிளியர் ஆகுது, கிட்ட வந்து பிளர் ஆகுது. அதே தான் இங்கே வந்து இருக்கு. பிளஸ் ஜூம் ஆகுறதுனால வந்து நிஸ்டாக்மஸ் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து சென்ட்ரல் பேத்தாலஜி, பெரிஃபரல் பேத்தாலஜி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதே வந்து நம்மளோட லோக்கலைசிங் இயர் இன்வால்மெண்ட். ஸோ எந்த காது, அதாவது அந்த பாசக்கடையில் எந்த காது வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு, அந்த பாசக்கடையில் என்ட்ராகணும் ஒரு ரூல் இருக்கு. ஸோ இப்போ பெராக்சிசோமல் பொசிஷனல் வெர்டிகோ, இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. பினைன் பெராக்சிசோமல் பொசிஷனல் வெர்டிகோ. இங்க பாரு, இப்படி வச்சுக்கோ. ஸோ இது வந்து நார்மல், இது வந்து நார்மல்னா வந்து இந்த பேத்தாலஜி இல்லை. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. அப்போ இது நார்மல் கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ அதே டைரக்ஷன்ல நிஸ்டாக்மஸ் இருக்கு. இது ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கு. அப்போ நார்மல் இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ இப்போ ரைட் சைடுல நிஸ்டாக்மஸ் இருக்குன்னா ரைட் சைடு ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்கும், இல்லைன்னா லெஃப்ட் சைடு ஹைப்போ ஆக்டிவிட்டியா இருக்கும். லோக்கலைசிங் இப்போ தேர்ட் வந்து செமி சர்க்குலர், அதாவது ஃபுட்டால லேக்ல சர்க்கிள் போட்டுருந்தோம். அப்போ செமி சர்க்குலர் கெனால் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நிஸ்டாக்மஸ் அப்படின்றது வந்து ஹாரிசாண்டல் இருந்தால் ஹாரிசாண்டல் செமிசர்குலர் கெனால், அதாவது லேட்டரல் செமிசர்குலர் கெனால். வெர்டிகல் இருந்தால் வெர்டிகல் செமிசர்குலர் கெனால். ஒருவேளை 3 செமிசர்குலர் கெனால் வந்து இன்வால்வ் இருந்தால் மோஸ்ட்லி ஹாரிசாண்டல் பிளஸ் டார்ஷன் வந்து இருக்கு. ஏன் வந்து மோஸ்ட்லி ஆக்சுவலி நம்மளோட கண்ணு வந்து சென்ட்ரல்ல வந்து பார்க்க ஃபோவியா பக்கம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த டார்ஷன்லாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மெக்கானிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி நீ கருத்து திருப்பி பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வந்து இப்படி டர்ன் பண்ணா கண்ணு இப்படி மூவ் ஆகும். அதே வந்து மேலே டர்ன் பண்ண அப்போ தலையை வந்து இப்படி சைக்கிறனா வந்து கண்ணு வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகும். தலை இப்படி சைக்கிறனா நீ வந்து மேலே பார்ப்ப. அப்போ சுப்பீரியர் பண்ணும்போது மேலே இன்டார்ஷன், இன்ஃபீரியர் பண்ணும்போது கீழே எக்ஸ்டார்ஷன். இப்போ நார்மலா இருக்கும்போது இந்த பக்கம் பண்ணும்போது அந்த பக்கம் பண்ணும்போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகுது. இதுவும் கட் ஆகுது, இதுவும் கட் ஆகுது. எல்லா செமிசர்குலர் கெனால் ஆக்டிவேட்டா இருக்கும். ஓகே, ஈக்குவலி கட் ஆகுது. ஸோ கேஸ் எந்த பக்கமும் மூவ் ஆகல. அப்போ இன்டார்ஷன் மட்டும் கொஞ்சம் ஆயிடுது. இப்போ இந்த பக்கம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஹாரிசாண்டல் வெர்டிகல் கேன்சல் ஆயிடுது. ஆனா வந்து இன்டார்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த 3மே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நிஸ்டாக்மஸ் அப்படின்றது கிரேடிங் பண்றோம். இப்போ ரைட் சைடு டைரக்ஷன்ல நிஸ்டாக்மஸ் இருக்கு. அப்போ அதே டைரக்ஷன்ல வந்து பார்க்கும்போது நிஸ்டாக்மஸ் வந்துச்சுன்னா அது வந்து டிகிரி 1. அதே வந்து ஸ்ட்ரைட் பார்க்கும்போது நிஸ்டாக்மஸ் வந்து டிகிரி 2. இப்போ ரைட் சைடு நிஸ்டாக்மஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்க்கும்போது இருந்துச்சுன்னா வந்து ஸ்லோ ஃபேஸ் பக்கம் வந்துச்சுன்னா அது வந்து டிகிரி 3. இப்போ வெஸ்டிபுலர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க பார்க்கும்போது வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ் வந்து எப்படி ட்ரிகர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வெஸ்டிபுலர் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ், வெஸ்டிபுலர் காக்லியர் பாத்வே வந்து ட்ரிகர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். வெஸ்டிபுலர் ஆக்குலர் பாத்வே அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவன் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க கேட்டா அதோட மொத்த டெஃபினேஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து கெலோரிக் டெஸ்ட், ஹீட் கோல்டு அதை பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ வாட்டர், அதுக்கப்புறம் ஏர், அதுக்கப்புறம் சாலிடா இருக்கிற ஹெட்டை மூவ் பண்றோம். ஸோ வாட்டரு, கேஸ், சாலிட். அப்போ வாட்டர்ல வந்து கலோரிக் டெஸ்ட், அப்போ ஹீட் கோல்டு. ஸோ இதுல வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட் கேட்டா அப்போ லேட்டரல் செமிசர்குலர் கேட்டா. அப்போ லேட்டரல் செமிசர்குலர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ண வந்து எப்பனா லேட்டரல் செமிசர்குலர் மோர் ஆக்டிவா இருக்குது 30 டிகிரில, இல்லைன்னா வந்து இங்க இருந்து 60 டிகிரி கொண்டு போனாலும் அதே தான். அப்போ 30 டிகிரி மேல வச்சு நம்ம வந்து ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் 8 to 10 மினிட்ஸ் கேப்ல, பிகாஸ் அது வந்து ரிலாக்ஸ் ஆகணும். 37 ± 7 டிகிரி. இதுதான் வந்து அந்த பாப்பாவை வந்து தூங்க வச்சு ஹாலு பைக்கு ஒரு பையை வந்து வச்சிடலாம். ஹால் பைக்கு இது இங்க
ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் கோல்டு அப்படின்றது வந்து ஃபிக்ஸ். ஸோ இந்த நம்பர் வேல்யூ தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இது வந்து ஹாட் கோல்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ கோல்டு ஸ்டிமுலேஷன்ல வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஹைப்போ ஆக்டிவ் ஆகுது. ஹைப்போ ஆக்டிவ் ஆகிறதுனால ஸோ அந்த பக்கம் இருக்கிறது ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. ஸோ அந்த ஆப்போசிட் கண் அப்படின்னு இது ஹைப்போ ஆக்டிவ். அப்போ அதுதான் வந்து ஆக்டிவா இருக்கு. அந்த கண் வந்து நிஸ்டாக்மஸ்ல போகும். இப்போ ஹாட் வாட்டர் இருந்து போடும்போது இந்த செமி சர்க்குலர்னால ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. அப்போ இதை வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். அப்போ நார்மலா வந்து என்னது ஹாரிசான்டல் நிஸ்டாக்மஸ் டுவர்ட்ஸ் இப்சிலேட்டரல் சைடு. ஸோ இதுதான் அதை கம்பேர் பண்ணா ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ நம்ம என்ன இதை வந்து ஸ்டிமுலேட் பண்றோம் ஹாரிசான்டல், அது வந்து இப்சிலேட்டரல் சைடு. ஓகே, கோல்டு வாட்டர் அப்படின்னா ஆப்போசிட் கண்ணு, சேம் வாட்டர்னா வந்து வார்ம் வாட்டர்னா வந்து சேம் கண்ணு, அது அப்படியே ஆக்ட் ஆகுது. இப்போ ரெடியூஸ்டு. இப்போ இது வந்து இப்போ இந்த காதில் வந்து ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டரும் வந்து போட்டு பார்க்குறோம். அப்போ இந்த காதோட லேப்ரின்த்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, டெட் ஆயிடுச்சு. அப்போ எந்த சிக்னலும் வரல. ஒருவேளை இந்த காதில் போட்டு பார்க்குறோம், அப்போ வந்து கம்மி சிக்னல் வருதுன்னா வந்து இது கம்மி சிக்னல் வருதுன்னா வந்து காது வந்து இந்த காது வந்து லெஸ் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் கவுஸ்ன்னு எழுதிக்கோ. அப்போ கோல்டு வந்து ரைட்டுக்கு வந்து ஆப்போசிட் வந்து லெஃப்ட். ஓகேவா? லெஃப்ட் பக்கம் போட்டுக்கோ. அதே வந்து வார்ம்னா வந்து சேம் சைடு. அப்போ டைரக்ஷன் வந்து இன் டோட்டல் வந்து நம்ம டைரக்ஷன் ஆட் பண்றோம். அப்போ ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகணும். ஏதோ ஒரு பக்கம் வந்து ப்ராண்டரன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு, இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏதோ ஒரு பக்கம் சென்ட்ரல் பேத்தாலஜின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் பேஸ் பண்ணி கலோரி டெஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏர் பேஸ் பண்ணி இருக்கிற டெஸ்ட் பார்க்கலாம். அது வந்து இது பாம்புக்கு மகுடி மாதிரி இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பாம்பு வேணும், மகுடி வந்து நெக்ஸ்ட் வரும். அப்போ பாம்பு வந்து கோப்ரா டெஸ்ட். மகுடி அப்படின்றது வந்து தண்டானா வந்து தண்டானா வந்து ஸ்டிக் அர்த்தம் ஹிந்தில. இப்போ கோப்ரா வந்து பார்த்தாச்சு, இண்டிகேட்ஸ் டன் வென் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த வாட்டருக்கு ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா வந்து நம்ம வந்து இங்க போறோம் ஏருக்கு. ஓகேவா? ஆனா கோப்ரா அப்படின்றது வந்து ஹெட் அப் பை 30 இல்ல இப்படி கோல்டு வாட்டர், ஐஸ் கோல்டு வாட்டர் வந்து கொடுக்குறோம். அப்ப இங்க வந்து ரெடியூஸ் ரெஸ்பான்ஸ், அப்சென்ட் ரெஸ்பான்ஸ். அப்ப இந்த அப்சென்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது டெட் ஏர் 5 10 40 எதுவுமே இல்லைன்னா டெட் ஏர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏர் கோல்டு ஏர் கலோரிக் டெஸ்ட். அப்ப இது வந்து பாம்பு, இதோட கண்டினியூஷன் தான் இது. அதுக்கப்புறம் தான் ஏர் வருது. ஏர் வரும்போது இப்ப தண்ணி ஊற்ற முடியாது டிம்பனி பர்ஃபரேஷன்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏர் வந்து அனுப்புறோம். இது எப்படின்னா யார் கூல் பண்றாங்க, எத்திலீன் குளோரைட் கூல் பண்றாங்க, அந்த வந்து ஏர்ல வந்து ப்ரோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் அசஸ் பண்றோம். வெஸ்டிபுலர் நியூக்ளியை பிரசன்ட் இன் பிரெயின் ஸ்டெம் கலோரி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு கோமா பேஷண்ட் இருக்காங்க, அவங்களோட பிரெயின் ஸ்டெம் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் வந்து நீ காலகாலமாக பார்த்துட்டு வர அது வந்து பிரெயின் ஸ்டெம்ல தான் இருக்கு. அப்போ கலோரிக் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் வந்து நம்ம வந்து கோமாட்டோஸ் பேஷண்ட், அதாவது நிஸ்டாக்மஸ் வந்து காமிப்பாங்க அந்த பேஷண்ட், அது வந்து பண்ணி பார்க்கலாம். கண்ணில் வந்து டார்ச் அடிச்சு பார்த்தா கார்னியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ சாலிட் வந்து பார்க்கும்போது இங்கே ஹெட் வந்து ஒரு டார்கெட்ல ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ரைட்டு லெஃப்ட்ல வந்து மூவ் பண்ண வைக்கிறோம். அப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? டார்கெட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, வெஸ்டிபுலர் சிஸ்டம் நார்மலா இருக்கு. இப்போ ரைட் மூவ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மூவ்மெண்ட் காமிக்கும், டார்கெட் திரும்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது. அப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்கு, வெஸ்டிபுலர் ஆக்குலர் ரிஃப்ளெக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பிபி வந்து பார்க்கலாம், போஸ்டர், அதுக்கப்புறம் ப்ரெஷர் சேஞ்சஸ். ஸோ போஸ்டர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அங்க ஹால் ஒரு பை, இங்கேயும் ஹால் பை தான். இங்க வந்து டிக்ஸ் ஹால் பைக்கு அங்க வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, ஃபிக்ஸ் கெரால்ட் ஹால் பைக்கு. இந்த டிக்ஸ் ஹால் பைக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். அப்போ எந்த பக்கம் டர்ன் பண்ணுமோ அந்த பக்கம் ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ இது வந்து ஹாரிசான்டல் சென்சார் கிளக்கினால. அதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து அதே ஹாரிசான்டல்ல மூவ் பண்ண வைக்கிறோம். ஓட்டலித் வந்து இப்போ மூவ் ஆகுது. அப்போ எந்த பக்கம் சைட் டர்ன் பண்றோமோ அப்போ அந்த சைடு இப்போ கீழே வர வைக்கிறோம்னா வந்து நம்மளோட போஸ்டீரியர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. போஸ்டீரியர் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு வந்து வெர்டிகோ கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் கேஸ்னால வந்து வெர்டிகோ வரதுனால தானே வந்து நம்ம செக் பண்றோம் எந்த சென்சார் கிளக்கினால எஃபெக்ட் ஆயிருக்குன்னு. அப்போ இந்த கேஸ் வந்து வெர்டிகலா வந்து மூவ் ஆகும். ஓகேவா? எந்த பக்கம் ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கோ அதே பக்கம் நிஸ்டாக்மஸ் வரும். மோஸ்ட்லி பொசிஷன் அப்படின்றது வந்து பிபிபிவி. அப்போ பிபிபிவி வந்து ஓட்டோலித் மூவ்மெண்ட் ஆகிறதுனால ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ இப்போ நீ வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடோட ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த பக்கம் மூவ் பண்ணா அந்த பக்கம் ஒரு ஹைப்பர் ஓட்டோலிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அந்த பக்கம் நிஸ்டாக்மஸ் வந்துடலாம். இப்போ ஹாரிசான்டல் போஸ்டீரியர் மோஸ்ட் காமன், ஹாரிசான்டல் செமிசர்க்குலர்னா அதே மாதிரி பண்ணு. ஹாரிசான்டல் ஆக்டிவேட் பண்றதுக்கு 30 டிகிரி. அப்போ 30 டிகிரியில வச்சு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணு. இப்போ ஸ்டிமுலேட் பண்ணியாச்சு. நிஸ்டாக்மஸ் வந்து ஹாரிசான்டல்ல வரும். இங்கே வந்து ஓட்டோலித் இருக்கிறதுனால ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ அதே சைடில் வரும். ஹைப்பர் ஆக்டிவ்னா அதே சைடு. ஸோ இதான் பொசிஷன். அப்போ பொசிஷன் வந்துச்சுன்னா ஆக்சுவலி ஓட்டோலிட்ஸ் மட்டும் தான், அதாவது ஹைப்பர் ஆக்டிவ், கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ப்ரெஷர் சேஞ்சஸ். ஸோ இந்த பாருங்க ஹைப்பர் ஆக்டிவேஷன், இங்கே வந்து ஹைப்பர் ஆக்டிவ் லேப்ரின்த். இப்போ பிபி ப்ரெஷர் சேஞ்சஸ். ஸோ அந்த பர்சன் வந்து சொல்றாங்க எனக்கு ஜிம் போகும்போது ப்ராப்ளம் வருது, கஃப் வரும்போது ப்ராப்ளம் வருது, ஸ்னீஸ் வரும்போது ப்ராப்ளம் வருது. அது என்ன பண்ணுதுன்னா ஸோ ப்ரெஷர் அப்படின்றது ப்ரெஷர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? நம்மளுக்கு நார்மலாக இருக்கும்போது ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணால் ட்ரான்ஸ்மிட் ஆகுதா? இல்லை. அப்போ ஒரு ஃபிஸ்டுலா இருந்தாகணும் அந்த பர்சனுக்கு வந்து. இப்போ இந்த கிராஃப் வந்து நான் வச்சுக்கோ. ஸோ இது வந்து டிசீஸ்டா. வாவ், பேச படிக்கிறதால யூஸ் ஆச்சு. இப்போ இது வந்து டிசிஸ்ட். இப்போ நார்மலாக வந்து எதுவுமே இருக்காது. ஓகேவா? அந்த ஒரு மனுஷனை வந்து சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சுட்டு காதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வந்து அவனுக்கு வெர்டிகோ வரும்ல. இல்லை. இப்போ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வந்து ஃபிஸ்டுலா. அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஃபிஸ்டுலா. சில நேரத்தில் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் வரும். ஏன்னா ஃபிஸ்டுலா ஆல்ரெடி இருக்கு, ஆனா வந்து அது வந்து கோலிஸ்டேட்டோமா இல்லைன்னா வந்து உள்ள வந்து டெட் ஆகுது. சில நேரத்தில் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரும். ஆக்சுவலி நான் ஃபிஸ்டுலா எதுவுமே இல்லை, பட் ஆனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வருது. அது எந்த கண்டிஷன்லாம் வந்து வெர்டிகோ நம்மளோட சேப்பிஸ் ஃப்ரூட் ரேட் வந்து நிறைய மூவ் ஆகுது, இல்லைன்னா வந்து மினியஸ் டிசீஸ் வந்து காஸ் ஆகுது, இல்லை சுப்பீரியர் செமிசர்க்குலர் வந்து டெசிசன்ஸ் இருக்கு.
ஓகேவா? இனிஷியலி பாசிட்டிவா இருந்துச்சு, லேட்டரா வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா வந்து இனிஷியலி ஃபிஸ்டுலா வந்து இருந்துச்சு. அது வந்து காம்ப்ளிகேஷன் போச்சு. இந்த ஃபிஸ்டுலால இருந்து ஆர்கானிசம் போயிட்டு டெட் இயர் ஆயிடுச்சு. ஓகேவா? வெஸ்டிபுலோ ஸ்பைனல் ஆர் வெஸ்டிபுலோ கோலிக் பாத்வே அப்படின்றது என்னது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பாரு, ஆக்சுவலி நம்ம வந்து சவுண்ட் வந்து கேக்குது. அப்ப நம்மளோட ஸ்டெப்பிஸ் அப்படின்றது வந்து அடிக்கும் நம்மளோட யூட்ரிகல் சாக்யூல. சவுண்ட் அப்படின்றது வந்து நாய்ஸ் தானே. ஆனா நம்ம வந்து ஷோல்டர்ல ஸ்ட்ரக் பண்ணுவோம், தலையில அப்படி இப்படி மூவ் பண்ணுவோம். அப்ப ஒரு சவுண்ட் வருது. அப்ப இது வந்து ஸ்டெப்பிஸ் வந்து புஷ் பண்ணுது. அப்ப யூட்ரிகல் சாக்யூல ஸ்டிமுலேட் பண்ணுது. எவ்வளவு ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா வந்து நம்மளோட இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்ப நம்ம யூஎஸ் சுப்பீரியர் வெஸ்டிபுலர் நர்வ், இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வ். சோ சுப்பீரியர் அப்படின்றது வந்து ஐ மூவ்மெண்ட் பாத்துக்குது. இன்ஃபீரியர் அப்படின்றது வந்து நான் ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டைட் மூவ்மெண்ட் பாக்குறேன். அப்ப இது வந்து ஆக்யூலர் வெப், செர்வைக்கல் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்ப ஆக்சுவலி கம்மியான சவுண்ட்லயே வந்து சர்வைக்கல் வெப் வந்துருச்சுன்னா நம்ம என்ன டயக்னோஸ் பண்ணுவோம்? அப்ப அதுக்கு சப்ளை ஆகுறது, அதாவது இன்ஃபீரியர்ல வந்து இதான் டுலியோஸ் ஃபெனோமெனா. அப்ப இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வ்ல இருக்கு. சோ ஒரு சவுண்ட் கொடுக்குறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, அங்க இருந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் நார்மலா இருக்கு. ஒரு வேளை சவுண்ட் கொடுக்குறோம், ஆனா இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, கம்மியான சவுண்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம்? அப்ப ஸ்டெப்பிஸ் வந்து நிறையவே மூவ் ஆகுது. அப்ப மீனியஸ் எழுதிப்போம், ஸ்டெப்பிஸ் வந்து நிறைய மூவ் ஆகுது, ஹைப்பர் மொபிலிட்டி வந்து எழுதிப்போம். அதுக்கப்புறம் இல்ல சுப்பீரியர் செமிசர்குலர். ஒருவேளை நம்ம சிக்னல் கொடுக்குறோம் ரொம்ப கம்மியா மூவ் ஆகுது அப்படின்னா நர்வ் வந்து கட் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து இன்ஃபீரியர்ல வந்து நியூரோமா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் கண்டுபிடிக்கிறோம். ரோம்பாக்ஸ் டெஸ்ட் அப்படின்றது அப்ப ஸ்டார்டிங் இந்த சாப்டர் வெஸ்டிபுலர் பிசியாலஜில ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கண்ணு, காது, ப்ரோப்ரியோசெப்ஷன். ரோம்பாக்ஸ் டெஸ்ட் வந்து கண்ண மூடிடுவோம். ப்ரோப்ரியோசெப்ஷன் எப்படி? ஓகே. அப்ப மத்த ரெண்டும் இருக்கும். அப்ப மத்த ரெண்டுத்துல வந்து ப்ராப்ளம் இருந்தா நம்ம வந்து ஸ்வேயிங் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நம்ம ப்ரோப்ரியோசெப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணனும்னா வந்து 50 to 90 ஸ்டெப்ஸ் பெர் மினிட் வந்து நடக்க சொல்லுவோம். அப்ப ப்ரோப்ரியோசெப்ஷன் வந்து போயிடுச்சு. அப்ப நம்ம எப்பாச்சும் ஸ்வே பண்ணனா நம்மளோட வெஸ்டிபுலோ காம்போனன்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இப்படி நடந்தே பாடி வந்து எப்படி நடக்கும்னு தெரியாம 50% மேல மூவ் ஆயிடும். ஓகேவா?